நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து இதில் போட்டுருவோம். தெரியுதா? நான் உடச்சி காட்டுறேன். சவுண்டு வரும் பார்த்தீங்களா? எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கலகலன்னு சவுண்டு வருதா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இல்லை காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் வரும். வேர்க்கடலை வந்து நம்ம பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதையும் நம்ம வறுத்து முதல்ல அரைச்சி எடுத்துப்போம். முதல்ல வந்து அரிசியை நல்லா கலஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். சாதம் வந்து வடிச்சிடலாம். ஏன்னா சாய் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கான். ஹாஃப் டே தான் அவனுக்கு, சனிக்கிழமை இன்னைக்கு. அதனால நான் தான் போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். இன்னைக்கு வேன் வேற வரல, ஸ்கூல் வேன் வரல. அதனால நான் தான் வந்து கொண்டு போயிட்டேன். இப்போ நான் வந்து சமையல் முடிச்சுட்டு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரணும். அதனால தான் நான் வந்து ரெடியாக இருக்கேன். பாருங்க, குளிச்சிருச்சு, ஃபுல்லாக செட்டப்பாக ரெடியாக இருக்கேன். சமையல் வந்து செஞ்சு முடிச்சுட்டு சாய் நரேனை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹாஃப் டே தான், 1 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. 12:30 மணிக்கு நம்ம கிளம்பினா சரியாக இருக்கும். முதல்ல நம்ம வந்து குக்கரில் சாதத்தை வந்து ஏற்றிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க ஏன் குக்கரில் வைக்கிறேன்னு கேட்கலாம் நீங்கள். எங்கள் அப்பாவுக்கு வந்து சாதம் வந்து நல்ல குழச்சலாக இருந்தால் தான் பிடிக்கும். குக்கர் சாதம் தான் சாப்பிடுவார். அதனால நான் வந்து குக்கரில் வந்து ஏற்றிடுறேன். அண்ட் சீக்கிரமும் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மினி லஞ்ச் வந்து பண்ணுறோம். லஞ்சில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அரைப்புளி குழம்பு வந்து பண்ணி காட்டுறேன். ஏன்னா இது வந்து நான் யூடியூப்பில் செஞ்சது கிடையாது. அரைப்புளி குழம்பு, அதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்டைலில் வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானே ட்ரை பண்ணுறேன். என்னென்னா சிப்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். வாழைக்காய் சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த சாய் வீட்டில் இருப்பான்ல, ஏதாவது வந்து பொரிச்சது பண்ணிக்கொடு, ஏதாவது வறுத்தது வந்து பண்ணிக்கொடு அப்படின்னு வந்து தொல்லை பண்ணுவான். ஸோ அதனால நம்ம வெளியில் வாங்காமல் வீட்லேயே இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். வாழைக்காய் சிப்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ், இதுதான் நம்மளோட மினி லஞ்ச் இன்னைக்கு, சனிக்கிழமையோட மினி லஞ்ச். முதல்ல வந்து நம்ம அரைப்புளி குழம்புக்கு சிலதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சிக்கணும். எண்ணெயில் வந்து வறுத்து அரைச்சிப்போம். வறுத்து அரைக்கிறதுக்கு 4-5 வரமிளகா வந்து வச்சுக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து, நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுத்தம் பருப்பு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு சிட்டிக்கை வெந்தயம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கசப்பாயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவலாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து பத்தையாக கூட நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். ஜஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து ஆற விட்டு அரைப்போம். இப்போ என்ன வறுக்க போறேன் அப்படின்னா, வேர்க்கடலை வந்து நம்ம பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து இதையும் நம்ம வறுத்து முதல்ல அரைச்சி எடுத்துப்போம். ஏன் இதை முதல்ல அரைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ குழம்புக்கு அரைக்கிறது வந்து தண்ணி விட்டு அரைப்போம். மிக்சி வந்து ஈரமாயிடும். அதனால இது வந்து நம்ம ட்ரையா 1-2 அரைச்சி எடுத்துக்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இதை போட்டு வறுத்துருவோம். நமக்கு வந்து இப்போ மிக்சர் வந்து ட்ரையா வந்து தேவை. இதை வந்து பொடி பொடியா, அப்பதான் 1-2 சூப்பரா வரும். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கணும். கடலைப்பருப்பு போடலாம். பெருங்காயம், 2 வரமிளகா. இன்னைக்கு வெண்டைக்கால பொரியல், வெண்டைக்கால குழம்பு. வேண்டானா நம்ம வந்து இது கூட எடுத்துக்கலாம், பரங்கிக்கால கூட மஞ்சள் பூசணிக்காய், அதாவது கொஞ்சம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் வந்து
2 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். இந்த ஸ்பூன் வந்து சின்னதாக தான் இருக்குது. நம்ம போட்டிருக்கிற சாம்பார் பொடி நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி விட்டுருவோம். தேவைக்கு ஏற்ற உப்பு சேர்க்குறேன். கருவேப்பிலையை நிறையா கிள்ளி போட்டுருவோம். எண்ணெயோட நான் வந்து எண்ணெய் போடும்போது எப்போவுமே நான் போடுறதில்ல, அது ஒரே கருப்பாக ஆகிடுது. தண்ணி வந்து சேர்த்துப்போம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. பச்சை விழுத சேர்த்து நிறையா நேரம் கொதிக்க விடுவோம். தண்ணி வந்து நல்லா சேர்த்துப்போம், ஏன்னா நல்ல கெட்டியாக வந்து ஆயின்றிருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப இல்லை, நீங்கள் அடிக்கடி வைப்பீங்க. இது மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 10 நிமிஷமாவது கொதிக்கணும். ஸோ நல்ல ஒரு 10-15 நிமிஷம் வந்து அரைச்சி போட்ட விழுதை சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சாச்சு. இது பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி. இதை வந்து நம்ம சாயங்கால வேலையில் வந்து ஏதாவது பலகாரத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்லாம். இல்லை நம்ம ஏதாவது பொங்கல் கிச்சடி ஏதாவது பண்ணியிருந்தோம், ரவா உப்புமா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தொட்டு இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. வெண்டைக்காய் பொரியல் வந்து ஆந்திரா ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். காய் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து நான் நிறையாவே வந்து கட் பண்ணி நறுக்கி செய்வேன். ஒரு காய் வந்து ஒரு பொரியல் செஞ்சாலும் நிறையா வந்து செய்வேன். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா, அப்புறமா 2 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், பூண்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆந்திராவில் வந்து சேர்ப்பாங்க, நான் வந்து சேர்க்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் பொரியலில் வந்து பூண்டெல்லாம் வந்து சேர்க்கறது இல்லை. நீங்கள் சேர்ப்பீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குழம்பு பண்ண பாருங்க, அதில் கூட நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஓகே, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. மஞ்சள் பொடி வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இல்லை காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் வரும். அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இது நம்மளோட நார்மல் ரெட் சில்லி பவுடர், அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போடுறேன். அப்போதான் கொஞ்சம் காரம் இருக்கும். க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம், அப்போ தான் வேகும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் சீவுறது பார்த்தீங்கன்னா இதுக்கான அச்சு வந்து என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் சிப்ஸ் வந்து லைஃப்லேயே வீட்டில் வந்து செஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அச்சும் வந்து பரவாயில்ல, ஓகே. ஆனால் ரவுண்டு ஷேப் எக்ஸாக்ட்லி இல்லை, பர்ஃபெக்டாக வந்து விழலை இந்த அச்சுனால். பட் எப்படி விழுந்திருந்தாலும் கரெக்டாக வந்து பொரிக்க வந்தது. பொரிச்சு சிப்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்தது. அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் நான் வந்து ஒரு கரெக்டான அச்சு வந்து தேடணும். வீட்டில் எங்கேயாவது இருக்கும், எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து தேடுறதுக்கு தான் தெரியல. ஒரு நாள் வந்து நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ வந்து நம்ம தேடிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சிடலாம். சால்ட் வந்து சேர்ப்போம், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்க்கடலை பொடி வந்து போடணும். பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பிரமாதமாக ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
லாஸ்ட்டாக நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ரோஸ்ட் ஆகும். நான் வந்து எண்ணெய் ரொம்ப விடலை, இன்ஃபேக்ட் எண்ணெய் ரொம்ப இல்லாமலேயே அழகாக வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் சிப்ஸும் கரக்கரன்னு சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன மசாலா தேவை அப்படின்னா கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா காரப்பொடி அண்ட் பெருங்காயத்தூள், இவ்வளோதாங்க தேவை. ஸோ எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை எவ்வளோ சிப்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டாலும் சரி. நான் வந்து எவ்வளோ சிப்ஸ் இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட போகிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள். இதை வந்து நான் கொஞ்சம் பெரிய அச்சில் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கனமான அச்சில் வந்து போட்டிருந்தேன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஆனாலும் சூப்பராக இருக்கு. நல்லா வடிகட்டி, எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து இதில் போட்டுருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? நான் உடச்சி காட்டுறேன், சவுண்டு வரும் பார்த்தீங்களா? எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் காரப்பொடியை வந்து தூவிடுவோம். பெருங்காயப்பொடி, ஓகே, பெருங்காயத்தூள். இப்போ கொஞ்சம் சால்ட் வந்து சேர்க்குறேன். சாயை பிக்கப் பண்ணுறதுக்கு சாய் ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டேன். சமையல் வந்து கரெக்டாக முடிச்சிட்டேன், டயத்துக்கு முடிச்சிட்டேன். இப்போது சாய் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாய்க்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து காட்டணும். அம்மாவே வீட்டில் சிப்ஸ் பொரிச்சேன்டா அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு கைஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வந்து சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இவ்வளோ நாள் வந்து நான் இதை செய்யாமல் இருந்தேனே அப்படின்னு வந்து நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு நாள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்களும் வந்து இன்றைக்கி பண்ண இந்த அரைப்புளி குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் குழந்தைய கூட்டிகிட்டு நான் வந்து பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு பையன் எவ்வளோ பெருசானாலும் குழந்தைன்னே வாயில் வந்து வந்துட்டுருக்கு. அதுதான் அம்மா இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாதம் வலியினால் நான் ரொம்ப நாள் வந்து கிச்சனில் உங்களுக்கு ரெசிபி வீடியோ கொடுக்காமல் இருந்தேன். இப்போ வந்து நான் ரொம்ப பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் மெனு, ஒரு மினி லன்ச் மெனுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.